கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரவில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி வரும்படி எழுந்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவில் நாம் ரூத் புத்தகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதை தியானிப்பதற்கு முன்பாக நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூத் புத்தகத்தை குறித்து நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் பெண் பெயரிலே முதலாவது எழுதப்பட்டிருக்கிற ஆகமம் ரூத் புத்தகம். இந்த ரூத் புத்தகத்தின் ஆசிரியர் சாமுவேல் என்று சொல்லி பெரும்பாலான கருத்துகள் இருக்கின்றன. ரூத் என்று சொன்னால் சிநேகிதி என்று சொல்லி அர்த்தம். ரூத் புத்தகத்துல 4 அதிகாரங்களும் 85 வசனங்களும் காணப்படுகிறது. இதுல நான் முக்கியமாய் தியானிக்க போகிற ஒரு காரியம், ரூத் சபைக்கும் போவாஸ் மணவாளனாகிய கிறிஸ்துக்கும் அடையாளமாக நாம் இங்கே பார்க்க முடியும், தியானிக்க முடியும். இப்போ போவாசுடைய அந்த வயல் நிலத்துல போவாசை சந்திக்கிறாள். அந்த வயல் நிலம் பெத்லெகேம்ல இருந்து 1 மைல் தூரத்துல இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வயல் நிலத்துல தான் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது இயேசுடைய பிறப்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. இப்படியாக ரூத் புத்தகத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணின அந்த ஒரு காலத்துல இந்த ரூத் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரூத் புத்தகத்தின் முக்கியமான ஒரு காரியம், நகோமி பெத்லெகேமிலே பஞ்சம் வந்தது என்று சொல்லி இந்த மோவாபுக்கு கடந்து செல்லுகிறாள். இந்த மோவாப் சபிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி உபாகமம் 23:3 நாம் வாசிக்கிறோம். பெத்லெகேம் அப்பத்தின் வீடு, அங்கே ஒரு பஞ்சம் வந்தது என்று சொல்லி இந்த நகோமி அங்கே கடந்து செல்லுகிறாள். கணவன் இறந்து போகிறார், 2 பிள்ளைகளும் இறந்து போகிறது. இப்ப 2 மகன்களுக்கும் மோவாப் தேசத்திலிருந்து பெண் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நகோமியும் 2 மருமக்கள் ஓர்பாள், ரூத் தனித்து காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில நான் வாசித்த வசனத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பெத்லெகேமிலே ஆகாரம் உண்டு என்று சொல்லி அங்கே மருமக்களோடு கூட எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன், மோவாப் முதல் பெத்லெகேம் வரை. அப்படி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம், பரலோகத்துக்கு யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய யாத்திரை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே இந்த மோவாப்ல இருந்து இந்த நகோமியும் ரூத்தும் பெத்லெகேமுக்கு வருகிறதுல சில அனுபவங்களை நான் பார்க்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிறோம், இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறோம். அநேக அனுபவங்கள், அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து தான் சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் முதலாவது அந்த 6ஆம் வசனம் பிற்பகுதியில சொல்லுகிறது, அவர்கள் எழுந்து திரும்பி வரும்படி எழுந்து. இந்த நகோமி திரும்பவும் பெத்லெகேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், பெத்லெகேமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவள் அதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில உலகத்துலதான் இருக்கிறோம், உலகத்துலதான் இருக்க முடியும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் இழந்து போய் விடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து விட மாட்டேன் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார்.
நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யாத்திரை பண்ணுகிறேன்னா பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது. அன்று நகோமியை போன்று இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் காணப்படலாம். கர்த்தரை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் கூட கர்த்தரை விட்டு தூரம் போகிற, இந்த பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போகிற, ஒரு நாள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நீங்கள், நான் உலகத்தை விட்டு கர்த்தருக்காக ஓடுகிறனா சில சூழ்நிலைகளிலே உலக காரியங்களிலே நாம் காணப்படலாம். உலக காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படலாம். அந்த உலகத்திலிருந்து, உலக காரியத்திலிருந்து, அந்த மோவாபிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அப்ப எழுந்து என்கிற வார்த்தையை முதலாவது நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி அதன் மூலம் நாம் எதிலிருந்தெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தி. இந்த வாரம் மட்டுமல்ல, கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரமும் கூட இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட பிரச்சனைகளினால கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்டதான அனுபவங்கள் காணப்படலாம். நான் அன்போடு இந்த இரவில உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நாம் எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டுமோ அதை உணர்ந்து நாம் அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். பெத்லகேமுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நகோமி அந்த மோவாபை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து படிக்கும்போது 2 மருமக்கள்மார்களும் வருகிறார்கள். வழியிலே ஓர்பால் முத்தமிட்டு திரும்பவும் மோவாபுக்கு கடந்து செல்லுகிறாள். ரூத்து உறுதியாய் பற்றி கொண்ட, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பெத்லகேமுக்கு வருகிறாள். இதுல நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாமும் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம், நாம் எழுந்திருக்க வேண்டிய காரியத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். முதலாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திலிருந்து வரும் தண்டனையில் நீர் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். ஆபிரகாமை சந்தித்த தூதர்கள் சாயங்கால வேளையில லோத்தை சந்திக்கிறார்கள். லோத் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறான். அடியனுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வீதியிலே தங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அவன் வருந்தி கேட்டு கொண்டது நிமித்தம் அந்த 2 தூதர்களும் லோத்தினுடைய வீட்டிற்கு கடந்து செல்லுகிறார்கள். இதை சோதோம் கொமோரா ஜனங்கள் கேள்விப்பட்ட பொழுது 4 திசைகளிலும் இருந்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வாலிபர் முதல் கிழவர்கள் மட்டும் 4 திசைகளில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். இந்த இரவிலே இடத்தில் வந்த 2 பேரையும் நீ வெளியே அனுப்பு, வெளியே விடு, நாங்கள் அவர்களை அறியும்படி வெளியே விடு என்று சொல்லுகிறார். அதற்குரிய அர்த்தம் நாம் வேதம் வாசித்தவர்களுக்கு, அந்த பகுதியை வாசித்தவர்களுக்கு தெரியும். அது ஒரு முறையீடான காரியம். இப்பொழுது எனக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள், அவர்களை நான் வெளியே விடுகிறேன், உங்க இஷ்டமானபடி செய்யும் என்று சொன்ன போதும் அவர்கள் கேட்காதபடி அவர்கள் மிகவும் அங்கே போராடி கொண்டிருந்த சூழ்நிலையில லோத்தை கையை பிடித்து வீட்டுக்குள்ள இழுத்து மற்றவர்கள் குருட்டாட்டம் பிடிக்க அந்த தூதர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்துல, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துல பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார். அப்படி என்று சொன்னால் சோதோம் கொமோரா ஜனங்களுடைய பாவம் மீதியா இருந்தது, அதை அழிக்க அந்த ஜனங்களுடைய கூக்குரல், அங்கே பாவம் பெருகி இருந்தது, அந்த ஜனங்களை அழிக்கத்தக்கதாக தூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது லூத்தரத்துல சொல்லுகிறான், நீ தப்பிக்கத்தக்கதாக எழுந்து. அப்படி என்று சொன்னால் இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவுல அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு செய்தியை கேட்பது மட்டுமல்ல, அந்த செய்தியில நமக்கு என்ன செய்தி இருக்கிறது என்று சொல்லி அறிந்து உணர்ந்து அதை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் மிகவும் பாரத்தோடு, மிகவும் உள்ளத்தின் பாரத்துல கர்த்தருடைய செய்தியை தியானித்து உங்களுக்கு இந்த சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்,
நீங்கள் இந்த உலக காரியங்கள்ல, உலக ஜீவியத்துல ஒரே இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த இடத்துல இருக்கிறீர்கள், அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இங்கே லோத்துக்கு சொல்லப்படுகிறது, நீ இந்த இடத்தை விட்டு எழுந்து, நீ அழியாதபடிக்கு இந்த இடத்தை விட்டு எழுந்து, சோதோம் கொமோரா விட்டு எழுந்து. ஒரு நாள் ஆபிரகாமோடு இருந்தவர் தான். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தபோது, சோதோம் கொமோரா செழிப்பான இடம் என்று சொல்லி கண்டு பிரிந்து வந்தவர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆபிரகாமோடு இருக்க வேண்டியவர். இன்றைக்கு நாமும் கர்த்தரோடு இருக்க வேண்டிய நாம் அநேக சூழ்நிலைகளிலே, அநேக காரியங்களிலே அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டு நாம் தூரம் போயிருக்கலாம். இந்த இரவில நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருந்து வந்தால் நிச்சயமா நாம் பெத்லகேம், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம். நான் ஒரு சபை ஊழியன், சபையில சில வாரங்களாக தியானித்த செய்தியை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படத்தக்கதாக சபை அவர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் சபை. நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், சபை என்பது ஏதோ நாம் கடமைக்காக கூடுகிற இடம் அல்ல. அது ஒரு ஆத்மாவை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். சபை ஒரு ஆத்மாவை உருவாக்குற இடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்? முதலாவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இளையகுமாரனை குறித்து நாம் நன்றாக அறிவோம். ஒரு நாள் தகப்பனோடு இருந்தவன் தான். அவன் ஒரு சூழ்நிலையில் தகப்பனிடத்தில் தன் ஆஸ்தியை கேட்டான். தகப்பன் அதை கொடுத்தார். அவன் தூர தேசத்திற்கு போய் நண்பர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும் விற்று செலவழித்தான். சாப்பிடுவதற்கு பண்டிகை போடுகிற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து, நான் எழுந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பனோடு இருந்தவன் தான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தகுதியானவன் தான், தகப்பனுடைய அன்பிலே திளைத்தவன் தான். இன்று அவன் தூரம் போய் எல்லாம் இழந்த சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அப்படி என்று சொன்னா, இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போயிருந்தால் நாம் அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். 20வது வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்பொழுது தகப்பன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இதுல முக்கியமா நான் சபையில தியானித்த செய்தி என்று சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு செய்தி. ஒரு நாள் கர்த்தரோடு நாம் அவருடைய அன்பில ஐக்கியத்துல திளைத்து நாம் மிகவும் களி கூர்ந்து கொண்டிருந்திருக்கலாம். சில சூழ்நிலைகள் தகப்பனுடைய அன்பை விட்டு உங்களை பிரித்து இருக்கலாம். இந்த உலக பிரச்சனைகளினால் நீங்கள் தகப்பனை விட்டு தூரம் போயிருக்கலாம். இங்கே இளையகுமாரன் உலக ஆசையினால அவன் தூரம் போய் விட்டான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வேறு விதமான காரியங்கள் தகப்பனை விட்டு, பரமபிதாவை விட்டு, தேவனை விட்டு பிரித்திருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இரவில நாம் உணர்ந்து அதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். தகப்பனை எப்பொழுது திரும்பி வருவான் என்று சொல்லி இளையகுமாரனுக்காக காத்து கொண்டிருந்தது போல நமக்காக நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். என் மகள் ஒரு நாள் என்னோடு களி கூர்ந்தவள், என்னுடைய அன்பை ருசித்தவள், என்னோடு இருந்தவள் தூரம் போய்விட்டாள், அவள் எப்பொழுது வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற தகப்பன் ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தூரத்தில் வரும்போதே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தகப்பனுடைய கண்கள் மகன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன், நான் எப்பொழுது பழைய அன்பிலே நான் கடந்து வருவோம், திரும்பி வருவோம் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இரவுல நாம் எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்? இந்த உலக காரியத்திலிருந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் அறியப்பட்டாலும் கூட அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறது, அந்தரங்க பாவங்கள் காணப்படுகிறது. அதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உணர்த்தப்படும் பொழுது அதிலிருந்து எழுந்து வாருங்கள், அதிலிருந்து எழுந்திருங்கள்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனிடத்தில் அன்பு இல்லை என்று சொல்லி 1 யோவான் 2:15 சொல்லுகிறது. யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா உலக சிநேகம், உலக காரியங்களுமே மேற்கொள்ளக்கூடாது. உலகத்தை நாம் ஜெயித்தவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த ரூத்து 1:13 பிற்பகுதி, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த அது ஒரு சோர்வு. இப்போ மருமக்க மாறுவட்ட ரூத்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என்னோடு வர வேண்டாம், உங்களை என்னால பராமரிக்க முடியாது. வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் வளருகிறவரை நீங்க காத்திருக்க முடியாது. அதனால் நீங்க திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லி அவள் அநேக ஒரு சோர்வுகளை, அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட வேதனைகளை வெளிப்படுத்துகிறாள். பெத்லகேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சோர்விலிருந்து, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் சொன்ன போதுதான் ஓர்வாள் முத்தமிட்டு கடந்து சென்று விட்டால் ரூத்து பின்பற்றி வருகிறாள். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, முதலாவதாக அந்த மோவாபில் இருந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இப்போ நகம் மிகவும் சோர்ந்து போய் அநேக இடங்களில கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், அவர் என்னை விசனப்படுத்தினார், அப்படி என்று எல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஒரு சோர்வில காணப்படுகிறது. சோர்விலே அந்த நகோமி காணப்படுகிறாள். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சோர்வுகள் கடந்து வரலாம். இந்த சோர்வு கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்க கூடாது. அதிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். இந்த சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக 1 ராஜாக்கள் 19:5 ஒரு சூர செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண என்று சொன்னான். இது எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால், ஏசபேல் எலியாவுக்கு விரோதமாய், நாளைக்கு இந்த நேரத்துல எலியா தீர்க்கதரிசிகளுக்கு, ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல் செய்வேன் என்று சொல்லி சவால் விட்டாள். கர்த்தருடைய ஒரு ஊழியன், கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இப்பொழுது இந்த ஏசபேலுடைய வார்த்தை கேட்டு மிகவும் சோர்ந்து போனார். சோர்ந்து போய் சூரச்செடி 4 நம்ம படிக்கும் பொழுது எப்படியா சொல்லப்பட்டிருக்க, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூர செடியில் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரச்செடியின் கீழ் போயிருந்து அவன், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், அநேக பிரச்சனைகளினால் வாழ்க்கை வெறுப்பாகி கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி என்கிற சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம். வல்லமையான தீர்க்கதரிசி, வல்லமையான ஊழியக்காரன், ஆகாவுக்கு முன்பாக நின்று சவால் விட்ட ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. அநேக பேர் அநேக சூழ்நிலை இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லலாம்னு நினைக்கலாம். இந்த இரவில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எலியாவை அன்று தூதனை கொண்டு போஷித்தவ தட்டி எழுப்பி நீ எழுந்திரு போஜனம் பண்ணு. இங்க நடந்தது, அவன் எழுந்திருந்து பார்த்த பொழுது தழலில சுடப்பட்ட அடையும் அங்கே தண்ணீரும் இருந்தது, ஒரு பாத்திரத்தை தண்ணீரும் இருந்தது. அவன் அதை புசித்து மீண்டும் படுத்து கொண்டான். 7 கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாண வெகு தூரம். இந்த இரவில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற அன்பான சகோதர சகோதரி, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்கள் சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போதும் கர்த்தாவே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த காரியங்களை பார்த்து கொள்வா. சூரச்செடியின்கள் படுத்திருந்த போதும் கர்த்தாவே என்று சொன்ன அந்த எலியாவே கர்த்தருடைய கண்கள் கண்டது. கர்த்தர் நம்மை காண்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை காண்கிறவர். தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுந்திரு. நான் இதுல சொல்லுகிற வார்த்தை சத்தியம். நான் சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்கிற அனுபவத்துல காணப்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை,
கர்த்தருடைய வார்த்தை இந்த ரூத் புத்தகத்தின் மூலம் சொல்லுகிறேன். இந்த நகோமி எழுந்திருந்து அந்த சோர்விலிருந்து எழுந்திருந்து வந்தால்தான் பெத்லெகேமுக்கு வர முடியும். பெத்லெகேமுடைய நன்மை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக பேர், முக்கியமா நான் சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்ந்து போயிருக்கிற நீங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற நீங்கள், முதலாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக அன்னாளை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அவளுடைய சக்களத்தை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் சோர்ந்து போய் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். 1 பார்க்கும்போது சக்களத்தை வேதனைப்படுத்துகிறாள். அவள் அழுது கொண்டிருப்பாள். தொடர்ந்து எல்கான ஆறுதல் படுத்துகிறாள். அன்னாளே ஏன் அழுகிறாய்? நான் 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு முக்கியம் அல்லவா என்று எல்லாம் சொல்லுகிறார். ஆனா 1 நாம் படிக்கும்போது அவள் சீலோவில புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அவள் எழுந்து ஆலயத்துல போய் அவள் தன்னை அங்கே தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி தன்னை ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தாள். அந்த சோர்வில் இருந்து அன்னாள் எழுந்திருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சோர்வுகளில் இருந்து நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். இந்த இரவுல அநேக காரியங்களால் சோர்ந்து போய் கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா? அந்த சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அந்த எலியாவை கண்ட கருத்து, தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி திடப்படுத்தினார். இங்க அன்னாள் 9 பார்க்கிறோம், அன்னாள் எழுந்திருந்தாள். நாமும் எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்த சோர்வுகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு தெரியாமலே எதுவும் நடப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறதா, அது கர்த்தரை அனுமதிக்கிற காரியம். நம்முடைய வாழ்க்கையில சோதனை காணப்படுகிறதா, அந்த சோதனை கர்த்தருக்கு தெரியாமல் வருவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது பெத்லெகேமில இருந்து மோவாபுக்கு ஓடிவிடக்கூடாது. திரும்ப பெத்லெகேமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த செய்தி. மோவாபுக்கு கடந்து சென்ற அந்த நகோமி திரும்பவும் அதோடு கூட முக்கியமான ரூத்தா அவளோடு கூட பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, அந்த சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும். 2 சாமுவேல் 12 தாவீதுக்கு பத்செபாள் மூலம் பிறந்த அந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது வியாதிப்பட்டிருந்த பொழுது 7 நாள் உபவாசித்து தரையில் கிடந்து புரளுகிறார் தாவீது. அப்பொழுது அவரோடு யாருமே பேச முடியவில்லை. அவருடைய ஊழியக்காரர் அவர்களோடு பேச முயற்சித்தாலும் கூட அவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அவர் புசிக்கவில்லை. இப்பொழுது பிள்ளை மரித்து போகிறது. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலையில பிள்ளை மரித்து போய்விட்டது என்று சொல்லி அறிந்து தரையை விட்டு 2 சாமுவேல் 12 இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி தன் வஸ்திரத்தை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து, அந்த சோர்விலிருந்து எழுந்து அவன் ஸ்நானம் பண்ணி வஸ்திரம் மாற்றி எண்ணெய் பூசி ஸ்நானம் பண்ணி வஸ்திரம் உடுத்தி, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது தாவீது தரை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி கொண்டு தன் வஸ்திரத்தை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திற்கு அந்த சோர்விலிருந்து எழுந்திருந்தான். நாம் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளினால் சோர்ந்து போயிருக்கலாம். அந்த சோர்விலிருந்து எழுந்திருக்க வேண்டும் பிள்ளைகளே. அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூத் 1 நாம் படிக்கும்போது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கி திரும்ப வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். அப்படி என்று சொன்னா, இவ அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமில் இருந்தவள் தான் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லுவார். சர்வ வல்லவர் ஒரு நாளும்
அவர் கசப்பை கட்டளையிடுகிறவர் அல்ல. அவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர், கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர். நம்முடைய கிரியைகளினால நாம் கர்த்தரை விட்டு தூரம் போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வருகிறது. இது ஒரு ஆவிக்குரிய சோர்வாய் காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய சோர்வில் இருந்தும் நாம் எழுந்திருக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அநேக பேர் ஆவிக்குரிய ஜீவியத்துல எழும்பி பிரகாசித்தவர்கள் சோர்ந்து, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை கட்டளையிட்டார், எனக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை அனுமதித்தார் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இரவுல அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சோர்வில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நான் படிக்கும் பொழுது, ஆதலா தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து ஆதலால் தூங்குற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன? தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு. இது மாம்ச பிரகாரமான தூக்கம் அல்ல, இது ஆவிக்குரிய தூக்கம். ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்றைக்கு வேதனையோடு காணப்படுகிறனா, அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் பிள்ளைகளை. அப்பொழுதுதான் கிறிஸ்து நம்மில் பிரகாசிக்க முடியும். அதனால்தான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்து. எழும்பி பிரகாசி. இந்த இரவில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஒளி வந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. 52ஆம் அதிகாரத்துல தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 52ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போனவள் நகோமி, சிறைப்பட்டு போனவள் தான். அப்பத்தின் வீட்டில இருந்தவள், கர்த்தரோடு இருந்தவள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவள். அவள் சிறைப்பட்டு போனவள் தான். சிறைப்பட்டு என்று சொன்னா அவளுடைய ஜீவியத்துல ஒரு சிறையின் அனுபவம் வந்தது. மோவாபுக்கு கடந்து சென்ற காரணத்தினால். அதனால மோவாபுங்கிற தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசி என்று சொன்னா உலக பிரகாரமான சில காரியங்கள். இதை விட்டு எழுந்து வந்த நாம் தான் திரும்பவும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு தடையாக இருக்கிறது. அநேக காரியங்களுக்கு, அநேக ஆசீர்வாதங்களுக்கு அது தடையா இருக்கிறது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ தூங்குகிற நீ எழுந்து. இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையில வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுரு விலாவிலை தட்டி சீக்கிரமா எழுந்திரு, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சீக்கிரமா எழுந்திரு. இங்க நாம் எல்லாரும் அறிந்திருக்கப்படி ஏரோது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலைச்சுதான். இது யூத ஜனங்களுக்கு பிரியமா இருந்தது என்று சொல்லி பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்தான். மறுநாள் அவன் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில அவன் சிறையில் இருக்கிறான். சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது தூதனை அனுப்பினார். இவன் நன்றாய் தூங்கி கொண்டு இருக்கிறான். இது சரீர பிரகாரமான ஒரு தூக்கமா இருந்தாலும் இங்கே சிறையில் இருந்த பேதுரு ஜெபிக்க வேண்டியவன். நான் ஜெபிக்க வேண்டிய நாம் அநேக நேரங்கள்ல தூங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த இரவுல நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். இந்த ஆண்டின் ஆரம்பத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபத்துல அதிகமாய் நீங்கள் விழித்திருக்க வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை இங்க சபையாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்த தூதன் தட்டி எழுப்பி எழுந்திரு என்று சொல்லுகிறார். நாமும் இந்த நாட்களில எழுந்திருக்க வேண்டிய காரியத்துல எழுந்திருக்கணும். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நகோமி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மோவாபில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எந்த காரியத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டுமோ அதிலிருந்து எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அநேகர் இந்த நாட்களில சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு தூரமான அனுபவத்துல இருக்கிறதை நீர் காண்கிறீரப்பா. நீர் இந்த நாளில இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரோடு நீர் பேசி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு நகோமி பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போய் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனாள். மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மோவாபிலிருந்து அவள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. அப்படியே ஒரு நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அநேக பேர் இந்த நாட்களை தூரம் போய் மிகவும் நெருக்கப்படுகிற மிகவும் சோதனையான சூழ்நிலையில இருக்கிறத நீர் காண்கிறீர். இந்த இரவில் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவை எந்த காரியத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டுமோ எழுந்திருக்க பண்ணி நீர் அற்புதம் செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து எழுந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே சோர்வில் இருந்து எலியா சோர்ந்து போய் படுத்திருந்த பொழுது தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி எழுந்திரு என்று சொல்லி போஜனம் கொடுத்த கர்த்தர் அப்படியே தூதனை அனுப்பி ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. சோர்வில் இருந்து எழுந்திருக்க பண்ணுங்கப்பா. தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுங்கப்பா. இந்த நாட்கள் அநேக பேருடைய வாழ்க்கையில அசதி அலட்சியம் அதிலிருந்து எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக நீர்க்கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். வசந்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடும். வியாதியோடு வேதனைப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். வியாதிகளை மாற்றி நீர் சுகப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அநேக குடும்பங்களை பிரிவினைகள், கணவனை விட்டு கர்த்தாவே தூரம் போயிருக்கிற மனைவியை விட்டு தூரம் போயிருக்கிற கணவன், பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆட்சேபிக்கிறேன். இந்த இரவில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணும் தடைகளை மாற்றும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.